ஒரு தேர்தல் அறிக்கையில் கொடுக்கறது வந்து எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லாதது என்று தெரியாத ஒரு கட்சியின் தலைவருக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்ளும் போது சாத்தியப்படுத்துவதை செய்வேன், சாத்தியம் இல்லாததை வந்து மக்களின் இதோட சாத்தியப்படுத்துவேன் என்று சொல்கின்றார். சாத்தியப்படுத்தாதது வந்து ஏன் சாத்தியப்படுத்துகிற மாதிரி தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறீங்க? உங்களுடைய ஐஆர்எஸ் அதிகாரி தமிழக வெற்றி கழகத்தின் மூளையாக இருக்கும் ஜான் ஆரோக்கியசாமி வந்து இந்த விஷயத்தை இது சாத்தியம் இல்லைன்றதை தெரிவிக்கலையா? சிங்கப்பெண் சிறப்பு படை, போதை தடுப்பு, இதெல்லாம் வந்து சாத்தியம், எளிமையான சாத்தியம். இது பெரிய வந்து நிதி செலவினம் ஏற்படாது. நான் ஒரு சவரன் நகை, பட்டுப்புடவை, இதெல்லாம் எவ்வளோ பெரிய நிதி சுமை ஏற்படுத்தும். இது சாத்தியம் படாதான்றதை தெரியாதா உங்களுக்கு? 1,12,800 ரூபாய் ஒரு சவரன் இன்றைக்கு கொடுக்குறதா இருந்தால் எவ்வளோ செலவினம் ஆகும்? அதோட சேர்ந்த பட்டுப்புடவையும். இது சாத்தியப்படாதா என்றதை வந்து ஒரு தேர்தல் அறிக்கை நிர்ணயிக்கும் போதே வந்து நிதிநிலை அறிக்கை என்ன போன வருஷம் என்ன இருந்தது, எவ்வளோ கடனில் இருந்தது, நம்ம ஆட்சி அமைச்சனா இது சாத்தியப்படுமா படாதா என்றதை ஒரு கட்சி தலைவருக்கு இதெல்லாம் உணர வேண்டாமா? மக்கள் ஓட்டை வந்து எப்படின்னா பெற்றுடணும். ஆட்சிக்கு வந்த பிறகு சாத்தியப்படாததை வந்து மக்கள் துணையோட சாத்தியப்படுத்தணும். இதெல்லாம் என்ன இது? அப்போ சாத்தியப்படுத்த முடிகிறத வந்து சொல்ல முடியும் போது சாத்தியப்படாதது வந்து இது சாத்தியப்படாதா என்றதை வந்து யோசிக்கணும்ல. தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள் என்று சொன்னீங்க. உங்களுடைய பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்ளும் போதே வந்து வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டது. அது பங்கிம் சந்திர சட்டர்ஜி 1870 இயற்றப்பட்ட வந்தே மாதரம் பாடல் வந்து முதல்ல, அப்புறமா ஜனகணம், கடைசி வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதுதான் வந்து உங்களுடைய கண்களா? கண்கள் மறைக்கப்பட்டதா? திராவிடமும் தமிழ் தேசியம் கண்கள் 2 கண்கள் மறைக்கப்பட்டதா அந்த பாடல் போது? இதுக்கான அறிக்கை உங்ககிட்ட இருந்து என்ன மக்கள் எதிர்பார்க்குறாங்க? எல்லா கட்சி தலைவர்களும் இதற்கான கண்டனம் தெரிவித்திருக்காங்க. சட்டசபையிலேயும் இந்த பிரச்சனை வந்து எதிர்கட்சிகள் வந்து எழுப்ப வேண்டும். 1970 வந்து இது அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடணுன்ட்டு ஒரு அரசு இதழில் வெளியிடப்பட்டது. 2021 வந்து மாநிலம் முழுவதும் வந்து அரசு விழாவில் பாடணும்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இது யாருடைய தூண்டுதல் பேரில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டு சமஸ்கிருதம் கலந்த வங்க மொழியில் பாடப்பட்ட பாடலை வந்து முன்னாடி பாடினது. இது எப்படி ஏற்புடையதாகும்? தமிழ் மக்கள்கிட்ட தானே நீங்கள் ஓட்டு வாங்கினீங்க. இனிமேல் அரசு விழாக்களில் வந்து நீங்கள் கலந்து கொள்ள அரசு விழாக்கள் இதுமாதிரி பாடல் பாடப்பட்டால் தமிழ் மக்களிடம் ஓட்டு வாங்கி முதல்வராக இருக்கும் உங்களுக்கு வந்து பெரிய இழுக்கு தான். அது ஒரு கண் வந்து குருடாக்கப்பட்டதாக தான் பார்க்கப்படும். ஒரு தாய்மொழி என்பது ஒரு இனத்தின் அடையாளம். அந்த இனத்தின் அடையாளத்தை திறந்துட்டு மொழிவாதம் பேசுறது வந்து ஏற்புடையது கிடையாது. அதனால எல்லாத்தையும் சாத்தியப்படுத்துறது தான் வந்து நம்ம சொல்லணும். சாத்தியப்படாததை வந்து தெரிவிக்கக்கூடாது. ஏன்னா இருக்கிற மக்களை வந்து முட்டாளாக்கக்கூடாது. நீங்கள் மற்றவங்க மூலம் சராசரியான அரசியல்வாதி கிடையாது என்று தான் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. அதை பொய் ஆக்கிடாதீர்கள். இந்த தமிழ் தாய் வாழ்த்து ஏன் உங்கள் விழாக்களை வந்து இசைக்கப்படுது என்றதை வந்து தெரிந்து கொண்டு ஒரு அறிக்கை வெளியிட்டால் நன்றாக இருக்கும். இக்காணொலி வந்து நட்போடு உறவிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள்.